ஒரு காலத்தில் மலைகளுக்கு அப்பால் மேகங்களுக்கு நடுவே நட்சத்திர காடு என்று ஒரு அற்புதமான இடம் இருந்தது. அந்த காட்டில் மரங்கள் எல்லாம் இரவில் மின்னும், பூக்கள் எல்லாம் பாடும், ஆறுகள் எல்லாம் சிரிக்கும். அந்த காட்டில் வாழ்ந்தது ஒரு சிறிய நட்சத்திரம். அதன் பெயர் ஒளி. ஒளிக்கு ஒரே ஒரு கவலை இருந்தது. மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் வானில் பளிச்சென்று மிகவும் பிரகாசமாக மின்னும். ஆனால் ஒளியோ சின்னதாக மங்கலாக மட்டுமே ஒளிரும். என்னால் ஒரு நாளும் பெரியதாக மின்ன முடியாது என்று ஒளி வருத்தப்பட்டது. ஒரு நாள் காலை ஒளி காட்டில் நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு அழுகை சத்தம் கேட்டது. யாரோ அழுகிறார்களே என்று சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடியது ஒளி. ஒரு பெரிய மரத்தடியில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தது ஒரு சிறிய மான்குட்டி. என்னாச்சு உனக்கு என்று கேட்டது ஒளி. மான்குட்டி தலையை தூக்கியது. மான்குட்டியின் கண்கள் எல்லாம் சிவந்திருந்தன. என் அம்மாவை காணவில்லை. காட்டில் துளைத்து விட்டேன். இருட்டு வேற வந்துவிட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொன்னது மான்குட்டி. ஒளிக்கு மனசு கஷ்டமானது. நான் என்ன செய்யட்டும்? என்னால் பெரியதாக மின்ன முடியாதே. ஆனால் ஒளி யோசித்தது. சின்னதாக மின்னினாலும் நான் மின்னுவேன். வா என்னோடு என்று மான்குட்டியிடம் சொன்னது ஒளி. அது மான்குட்டிக்கு முன்னால் நடந்தது. தன்னால் முடிந்த அளவுக்கு ஒளிர்ந்தது. காடு மெல்ல மெல்ல இருட்ட ஆரம்பித்தது. மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் வானில் மிகவும் பிரகாசமாக மின்னின. ஆனால் அவை மேலே இருந்தன. காட்டிற்குள் வர அவற்றால் முடியாது. ஒளி மட்டுமே காட்டுக்குள்ளேயே இருந்தது. ஒளியின் சின்னஞ்சிறிய வெளிச்சம் இருளில் பாதையை காட்டியது. ஒளியின் சின்னஞ்சிறிய வெளிச்சம் இருளில் மான்குட்டிக்கு பாதையை காட்டியது. மான்குட்டி பயமின்றி நடந்தது. திடீரென்று ஒரு இடத்தில் ஒரு பெரிய குழி வந்துவிட்டது. இருட்டில் மான்குட்டிக்கு தெரியவில்லை. மான்குட்டி கால் வைக்க போனது. ஒளி உடனே தன்னால் முடிந்த அளவுக்கு மிகவும் அதிகமாக பிரகாசித்தது. நில்லு, குழி இருக்கு என்று சொன்னது. மான்குட்டி நின்றது. ஒரே அடி வித்தியாசத்தில் காப்பாற்றப்பட்டது மான்குட்டி. நன்றி ஒளி, நீ இல்லாவிட்டால் நான் குழியில் வீழ்ந்திருப்பேன் என்று சொன்னது மான்குட்டி. மான்குட்டி ரொம்பவும் நடுங்கியது. கொஞ்ச நேரம் கழித்து ஒளி, அது என் குட்டி என்று ஒரு குரல் கேட்டது. அது மான்குட்டியின் அம்மா. மான்குட்டி அம்மாவை பார்த்தவுடன் ஓடிப்போய் கட்டிப்பிடித்து கொண்டது. அம்மா மான் ஒளியை பார்த்து, சின்னஞ்சிறிய நட்சத்திரமே, நீ இல்லாவிட்டால் என் குட்டியை என்னால் கண்டுபிடிக்க முடியாது. நன்றி என்று சொன்னது. ஒளி வீடு திரும்பியது. அன்று ஒளியின் மனசில் ஒரு சின்ன வித்தியாசமான மகிழ்ச்சி இருந்தது. நான் பெரியதாக மின்னவில்லை. ஆனால் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் மின்னினேன். அன்று இரவு வானில் உள்ள பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளியை பார்த்து, உன்னுடைய வெளிச்சம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் யாரோ ஒருவருக்கு அது முழு உலகம் என்று காற்று கிசுகிசுத்தது. உன்னால் முடிந்ததை செய். அது சிறியதாக இருந்தாலும் சரியே. யாரோ ஒருவருக்கு அது மிகவும் பெரியதாக இருக்கும். குழந்தைகளே, நீங்களும் ஒளியைப் போலத்தான். உங்களுக்கு உள்ள சின்னஞ்சிறிய நல்ல குணம், அன்பு, உதவும் மனசு, புன்னகை, அவை யாரோ ஒருவரின் இருளை விரட்டும்.